ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் கடலை கறி எப்படி செய்கிறது பார்க்கலாம். 100 கிராம் மூக்கடலை எடுத்திருக்கேன். மூக்கடலை 8 மணி நேரம் ஊற விடணும். மூக்கடலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கரில் சேர்த்துக்கலாம். வேக வைக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூக்கடலை நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டிருக்கேன். குக்கர் ப்ரெஷர் வந்ததோ விசில் போட்டுக்கலாம். இப்போது 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீனி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். கால் கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கலர் சேஞ்சஸ் ஆகி வரணும், வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச மூக்கடலை சேர்த்துக்கலாம். வேக வச்ச மூக்கடலையோட தண்ணி பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன், மீதி அப்புறம் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் குறைவாக இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் 50% குக் ஆகணும். இப்போ அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் வேக வச்ச மீதி அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இப்போது வேக விடணும். இப்போ கத்திரிக்காய் வெந்திருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கத்திரிக்காய் கடலை கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.